சகோதரிகள் வேலைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வரணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் அறிவிச்சு சுமார் 3 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிச்சு 2,86,000 பேர் கொடுத்தோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வர்றதுக்கும் கிட்டத்தட்ட 25,000 மானியம் கொடுத்தாங்க. 25,000 மானியம். அதே போல தாலிக்கு தங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டம். சுமார் 12 லட்சம் பேருக்கு 10 ஆண்டுல கொடுத்தோம். 10 ஆண்டுல 12 லட்சம் பேர் கொடுத்தோம். 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 76,000 ரூபாய்க்கு விற்கிது, அதையும் கொடுத்தோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா கொண்டு வந்த திட்டம், அதை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திருமண உதவி திட்டம் தொடரும், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெற்றுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். இது அண்ணா திமுக ஆட்சியினுடைய ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இப்படி கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து அவளுக்கு உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.